Hey, hello friends, welcome to Saima Fashions and Foods. So ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டேன். இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல சொரக்கா பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுல கொஞ்சம் கிராம்பு, பட்டை, ஏலக்காய் மூணுத்தையும் பொடி பண்ணி போட்டுருக்கேன். இது நமக்கான பிரியாணி பேஸ்ட். ஸோ இதில் கொத்தமல்லி, புதினா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி மொக்கு எல்லாத்தையும் அரைச்சிருக்கோம். இது இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் சோம்பு, தக்காளி, ரைஸ், சொரக்கா அண்ட் வெங்காயம். ஸோ வீடியோ ப்ரையராகவே நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் சில்லி பவுடர், உப்பு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிட்டு இருக்கேன். இது நல்லா ப்ரௌன் கலராக உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் நீங்கள் இதை வந்து வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு அடுத்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். வீட்டில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம் ஸ்பெஷலாக சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே கடையில் தான் அன்ஹெல்தியாக வாங்கி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 2 நிமிஷம் ஆகிற வேலையை நம்ம ஏன் வந்து கடையில் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எத்தனை நாளாக அரைச்சி வச்சுருக்காங்களோ அதை ஏன் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கண்டென்ட்டை இதில் கொண்டு வரதுக்காக தான் நான் அதை சொன்னேன். ஸோ நம்ம வீட்டில் அரைச்சி வைக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இதில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லணுன்னா, வீட்டில் அரைச்சி நீங்கள் உப்பு போட்டு வச்சிங்க அப்படின்னா 1 வீக் ஆனாலும் உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட டேஸ்ட் வந்து போகாது. ஓகே, ஸோ இப்போ நல்லா அதை வதக்கிக்கணும். வேணுங்கிறப்ப மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஆயில் இனிஷியலாகவே ஆட் பண்ணுறதுக்கு வேணுங்கிறப்ப மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு இப்போ இது வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நெய் போடாமல் ஒரு பட்டர் க்யூப் இதுக்குள்ளே போடுறேன். எல்லாமே ஒன்று தானே, நெய்னா என்ன பட்டர்னா. ஸோ இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தக்காளி, இப்போது இந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இதில் நம்ம போட்டு, நீங்கள் நார்மலாக தக்காளி கட் பண்ணி போடலாம். பட் ரொம்ப சீக்கிரமாக பண்ணணும். கொஞ்சம் உங்களுக்கு குழந்தைங்கள்லாம் தக்காளி வாயில் பட்டால் சாப்பிடவே மாட்டாங்க, அது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைக்கும் போது அவங்களுக்கான ஃபுல் லைக் எசென்ஷியல் டொமேட்டோவில் இருக்க எல்லாமே வந்துட்டு குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம். இதில் இப்போ நம்ம 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணோம். ஸோ இனிஷியலாக 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு திருப்பி இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த சில்லி பவுடரை போடுவோம். மொத்தத்தில் 2 டீஸ்பூன் வச்சு போடுறோம். அவ்வளோதான். இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட், இந்த பேஸ்ட்டோட என்ன பேஸ்ட்டை எப்படி அரைச்சேன் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விடுறோம். இப்போ வதக்கும்போது அப்பப்போ ஒவ்வொரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நமக்கு இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த பேஸ்ட் என்ன எப்படி பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதினா, கொத்தமல்லி, ஏலக்காய். ஸோ ஏலக்காய் வந்து 2 ஏலக்காய் அப்படின்னா நீங்கள் வந்து 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, பிரியாணி பூ, அப்புறம் லவங்கம், இது ஒன்று எல்லாத்தையும் போட்டு நல்ல ஃபைன் மிக்சராக வந்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பச்சை மிளகாய் 2
இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கிறோம். எல்லாத்தையும் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அந்த பேஸ்ட் தான் யூஸ் பண்ணி நமக்கு வதக்கிட்டுருக்கோம். இது வந்து நமக்கு நேச்சுரல் எசன்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு பிரியாணி பவுடரும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண தேவையே கிடையாது. இது நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ வச்சுருக்க இன்னும் 1 ஸ்பூன் மிளகாத்தூளை நம்ம இதில் போடுறோம். ஸோ இந்த மிளகாத்தூள் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும் பிரியாணிக்கு. நல்லா வதக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு சின்ன குடிக்கரண்டி அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் தேவைக்கேற்ப. இப்போ இது நல்ல கலர் அப்படியே ஃபார்ம் ஆகி நமக்கு ஒரு நல்ல மிக்சராக வந்திருக்கு. இப்போ இது கூட வீட்டில் அகைன் அரைச்சி வச்ச 10 கிராம் பட்டை, 10 கிராம் பட்டை, 10 கிராம் கிராம்பு அப்படின்னா ஒரு 5 கிராம் ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சிட்டு அதில் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து நான் சொன்ன குவான்டிட்டியில் நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ 1 ஸ்பூனுக்கு மேலே போட வேணாம். ஏன்னா ரொம்ப டாமினேட்டிங் ஸ்மெல் வந்துடும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே நமக்கு சேர்ந்து. ஸோ நீங்கள் போடுற ரைஸ் கேஜி அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 1 ஸ்பூன் கிராம்பு பட்டை யூஸ் பண்ணுறேன். இதில் இப்போ கொஞ்சம் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பிரியாணி ஸ்மெல் வந்துடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க சொரக்காவை இதில் ஆட் பண்ணலாம். உங்களுக்கே தெரியும் இந்த சொரக்காய் வந்துட்டு ஆக்சுவலி நல்லா உங்களுக்கு தண்ணி காய் அப்படின்றனால அது வந்து உங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக 6 கிளாஸ் 2 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொன்னால் சொரக்காய் யூஸ் பண்ணும்போது மட்டும் 5 கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா போட்டு நல்ல ஒரு மிக்சராக இதை பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம சிம்மரில் இதை வச்சிடலாம். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். விட்டுட்டு இது மேலே கொஞ்சம் புதினா இலை பாருங்க. இதை நம்ம சொரக்கான்னு தான் சொல்லுவோம். குழந்தைங்க கிட்ட அப்படியே கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இப்படி பார்க்கும்போது நமக்கே பன்னீர் மாதிரி இருக்கு. அப்போ குழந்தைங்க ஆப்வியஸாக சாப்பிட்ருவாங்க இல்லையா பன்னீர் பிரியாணின்னு நினச்சி. வீட்டில் சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அப்புறம் அவங்க திரும்பி வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. இது கூட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தயிர் வீட்டில் ஊற்றி வச்ச தயிர். ஸோ மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் ஈட்டிங்காக தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் ஆட் பண்ணிடலாம். இந்த தயிர் நம்ம ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மசாலா எல்லாமே ஒரு மிக்சர் எல்லாமே உங்களுக்கு ஃபார்ம் ஆகி ஒரு இதில் வந்துட்டு ஃபிக்ஸ்டாக நல்ல ஒரு கலவையாக நமக்கு வந்துட்டு கிடைக்கும். அதுக்காக நமக்கு தயிர் ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஃபைனலாக இப்போ நம்ம இது கூட ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம்.
இது இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு பார்த்தீங்களா, நீங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ வந்து கலர்ஃபுல்லாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சொரக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு வந்து சால்ட்டு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வேணும் அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக நம்ம எடுத்து வச்ச ஊற வச்ச தண்ணி, அரிசிக்கு ஊற வச்ச தண்ணியை ஆட் பண்ணிடுவோம். இப்போ கமகமான நம்மளோட சொரக்காய் பிரியாணி தயார். இதுல நம்ம கொஞ்சம் இதுனா நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டர், கொஞ்சம் புதினா, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லெமன், இந்த லெமன் தான் ஒரு 2 சுட்டு ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தயிர் பச்சடி அதுக்குள்ளே நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதுதான் சைட் டிஷ்ஷாக இருக்க போகுது. இப்போ நம்ம எப்போவுமே வந்து பிரியாணியை இந்த மாதிரி நடுவில் விட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால அது குழஞ்சிரும். ஸோ நம்ம வந்து இந்த பிரியாணியை இப்போ இந்த வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். சரி, இப்போ நமக்கு தேவையான சொரக்காய் பிரியாணி தயார். சுட சுட பாருங்க, நல்லா ஒன்றும் படாமல் நமக்கு உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதுக்கு தொட்டுக்க தயிர் வெங்காயம் as a side dish. வாங்க சாப்பிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு புது டிஷ்ஷோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.